இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருங்க. அப்படின்னா நீங்கள் அமைதியா இருந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க அமைதியா இருங்க. வசனம் சொல்றதுல யுத்தம் என்னுடையது. அதே போல கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருங்கள். இந்த காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த வியாதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சுமார், நீ அமர்ந்திரு. நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் செய்யற நேரத்துல நீங்க போய் செய்துட்டீங்கன்னா காரியங்கள் கொஞ்சமே அவ்வளவு வாய்க்காது. அதல்ல, எந்த காரியத்தை நீங்க செய்யணுமோ அதை நீங்க செய்யும்பொழுது சரியா இருக்கும். எந்த காரியத்தை கர்த்தர் செய்யணுமோ அதை கர்த்தர் செய்யும்பொழுது சரியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற விஷயம், நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்க சும்மா இருங்க. நீங்க அமைதியா இருங்க. மித்த காரியத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நான் யார் என்று பாருங்கள். அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியை செய்ய போகிறார். ஏதோ ஒரு அற்புதங்கள் செய்ய போகிறார். ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அப்ப அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்யணும்னா கர்த்தர் செய்யறத முதலாவது அமர்ந்திருந்து நீங்க பாருங்க. நீங்க கம்மனு அமைதியா இருந்து அவர் என்ன செய்யறார், என்ன காரியம், முதலாவது அதை பாருங்க. நீங்க ஏன்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். அதற்குள்ள நீங்க போய் பிரயாசப்பட்டு, நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க பாடுபட்டு, நீங்களா ஒரு முயற்சி எடுத்து இல்ல. கர்த்தர் சொல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் யார், உன்னுடைய வாழ்க்கையில நான் யார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் யார், நீ அமர்ந்திருந்து அதை பாரு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கார். அதனால வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க சுமக்காதீங்க. பாரங்களை நீங்க சுமக்காதீங்க. எவ்வளவுதான் பாரத்தை தாங்கிக் கொள்வது? மனிதர்கள் தானே. எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும்? எவ்வளவு பொறுத்து கொள்ள முடியும்? எவ்வளவுதான் சகித்து கொள்ள முடியும்? இல்லை, நம்மளால பெருசா பாரத்தால சுமக்க முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. இசப்பா சொல்றாரு, வசனத்துல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய திராணி இல்லாத மனிதர்கள். அப்ப அந்த சின்ன விஷயத்தை கூட செய்ய நம்மளால முடியாது. நம்மளால இப்படி இவ்வளவு பாரங்கள், இவ்வளவு விஷயங்கள், வாழ்க்கை முழுக்க சுமையே சுமந்து இப்படியே தீர்க்கணுமா, இப்படியே போகணுமா, இப்படியே மாறிக்கொண்டே இருக்கணுமா? இல்லை, அந்த பாரத்தை, அந்த தேவையை, அந்த கவலையை, அந்த கஷ்டத்தை அவர் பாதத்துல போய் வச்சிருக்கு. அவர்கிட்ட சொல்லிடுங்க. உங்க பாரத்தெல்லாம் அவர்கிட்ட வைங்க. உங்களுடைய கண்ணீர், கவலை, கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட வைங்க. எல்லாவற்றையும் நீங்க அவர்கிட்ட வச்சா மட்டும் போதும். கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை உங்களுக்காக உதவி செய்வார். கர்த்தரை உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையை உங்களுக்காக தீர்த்து முடிப்பார். எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க சிந்திக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரா, இந்த பிரச்சனைல சந்திக்கப்படுமா, இதெல்லாம் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் எப்படி கொடுப்பார், அது உங்கள் கவலை இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க கர்த்தரை குறித்து அவர் எப்படி இதை பார்த்துப்பாரு, அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தெரியும் அவரால் செய்ய முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையுமே அவர் சுலபமாய் செய்து முடிப்பார். சகலவற்றையுமே அவ்வளவு சுலபமாய் செய்து முடிக்கிற பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். அவருக்கு உங்களுடைய தேவைகள் தெரியும், உங்களுடைய நிந்தைகள் தெரியும், நீங்க போகிற பாத் தெரியும், நீங்க செய்கிற காரியங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். அதான் தேவன் சொல்றார், நீ அமர்ந்துரு, நீ அமர்ந்துரு. நான் செய்ய போகிற காரியங்களை பார். உனக்காக நான் செய்ய போகிற பெரிய காரியங்களை பார். உனக்காக நான் காண்பிக்க போகிற மகிமையான காரியத்தை பார். உனக்கு நான் செய்ய போகிற ஆச்சரியமான காரியத்தை பார். இதற்கு முன்பாக நீ அத்தனை ஆச்சரியமான காரியத்தை பார்த்திருக்கிற மாட்ட. நீ அமர்ந்திரு. உனக்காக நான் செய்ய போற காரியங்களை பார். எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்காக வைத்திருக்கு. நீ எனக்கு மிகவும் பிரியமான மகன், நீ எனக்கு மிகவும் பிரியமான மகள். உனக்காக நான் அதிசயங்களையும் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை அதை நிறைவேற்றி முடிக்க போகிறேன். சர்வ காரியத்தையும் உனக்காக நான் செய்ய போகிறேன். சோர்ந்து போகாதே, பலவீனப்படாதே, சத்துவம் இல்லாமல் இருக்காதே. என்னை பிடித்துக்கொள், என்னை சார்ந்து கொள், என்னை நம்பி வா. நான் உனக்காக செய்ய. நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு. உனக்காக நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வைத்திருக்கிறேன். நீ அமர்ந்திருக்கும் பொழுது அவைகள் ஒன்றொன்றாக உன் வாழ்க்கையிலே வெளிப்படும். இனி என்னுடைய வழியை நீ அறிவாய். இனி நான் உனக்கு செய்கிற அதிசயத்தை காண்பாய். இனி நான் உனக்கு செய்கிற அற்புதத்தை காண்பாய். அது வித்தியாசமா இருக்கும். அது ஒருவருக்கும் கிடைக்காதது.
அது ஆச்சரியமான பாதை, நீ அறியாத பாதை, நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்க போகிறேன். மகிமையான காரியங்களை அறிவிக்க போகிறேன். அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீ யோசித்து பார்த்திராத அதிசயங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். சோர்ந்து போகாதே, பலவீனப்படாதே, சத்துவம் இல்லாம இருக்காதே. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன். நீ ஒன்றிற்கும் கவலைப்படாதே. கர்த்தரை தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை. நீ கவலைப்படாம அவர் உங்களுக்கு என்ன பாதையில் நடத்துறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதையே செய்யும், அதையே பிடித்து கொண்டு போக. யாரா வேணா இருக்கும். இன்றைக்கு நீங்க கர்த்தர் அற்புதத்தை கேட்கும்போது அவர் உங்களுக்காக செய்வார். விசுவாசிக்கிற யாரா வேணா நீங்க அந்த வார்த்தையை கர்த்தர்கிட்ட கேட்கும்பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு போதுமானவராய் செய்து முடிப்பார். நீங்க விசுவாசத்தோட கேட்கிறோம், எஸ்ஸப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு இந்த அதிசயத்தை செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது, நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் கட்டாயம் அதை உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார். நீங்க சோர்ந்தே போகாதீங்க, நீங்க பலவீனமே படாதீங்க, நீங்க சத்துவம் இல்லாம இருக்கவே இருக்காதீங்க. அவர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்வார். நீங்க சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் அதை எப்படி பார்த்து கொண்டிருப்பார்? அவர்களுடைய தகப்பன் தம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படுவது அவரால் பார்க்க முடியாது. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக சகலவற்றையுமே செய்வார். நீங்க சோர்ந்து போகாம அவரையே பிடித்துக் கொண்டிருங்க. விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவருடைய கவலையை போக்குங்க, என்னுடைய கண்ணீரை போக்குங்க. இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே நீங்க கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக செய்வார். யாரா வேணா இருங்க, நீங்க எஸ்ஸப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க எஸ்ஸப்பா அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடுங்களேன். உடனே நீங்க கேட்கிற காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க எந்த காரியத்துல அற்புதம் வேணும் நீங்க கேட்கிறீங்களோ, நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதே விஷயத்துல உங்களுக்கு அற்புதம் செய்து தேவன் உங்களை மகிழ பண்ணுவார். அதனால சோர்ந்து போகாம பலவீனப்படாம அவரை பிடித்து கொண்டு அவரே நம்ம நோக்கி கெஞ்சி கேட்போம். இன்றைக்கு தேவன் நமக்கு அற்புதம் செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இப்போ வருவிச அவரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை நேசிப்பதற்காக நீர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைந்து போய் அப்பா பிரச்சனை தாங்க முடியாமல் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு மகிமையான காரியத்தை செய்வீராக, ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக. இம்மானுவேலராகிய தகப்பனே, இனியும் கூட இருக்கும் ஆண்டவரே, சர்வலோகத்தின் ரட்சகரே, இயேசு மக ராஜாவே உமக்கு நன்றி ஐயா. உடைய கரம் இருக்கட்டும் சுவாமி, உடைய ஆளுக இருக்கட்டும் சுவாமி. இது உதவி செய்ய போறவைக்காக நன்றி அப்பா. நீரே என் பலன், நீரே என் கோட்டை ஆண்டவரே. அப்பா, உமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா என் இயேசு செய்வார் சொல்லி விசுவாசத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக, எல்லோருக்கும் ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வீராக, மகிமையினால் நிறை தருவீராக, அபிஷேகத்தினால் நிறை தருவீராக. இயேசுநாதனே அப்பா, உடனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இதோ பிரச்சனை பெருகி கொண்டு அவர்களால் தாங்க முடியாத பெரிய பாரத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக யுத்தம் செய்யுங்க, அவர்களுக்காக பேசுங்க, அவர்களுக்காக வழக்காடுங்க. பேச நபர்கள் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக பேசுவீராக, அவர்களுக்காக வழக்காடுவீராக, அவர்களுக்காக யுத்தம் செய்வீராக, அவர்களுக்காக மகிமையான காரியத்தினை செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் சத்துவம், நீரே எனக்கு உதவி செய்யும் என் ஆண்டவர், நீர் என் பரிசுத்த தேவன், என் பிரியமான ஆண்டவராக இருக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. அப்ப நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்கப்பா. சகலவற்றினால் செய்து நிறைய திருளுங்கப்பா. இயேசு மகராஜா, நீர் செய்ய போறமைக்காக நன்றி, நீர் செய்ய போகிற அற்புதத்திற்காக நன்றி, நீர் செய்ய போகிற அதிசயத்திற்காக நன்றி, மகிமையினால் நீர் நிறை தருள போறமைக்காக நன்றி அப்பா. உடைய கரம் இருக்கட்டும் ஐயா, உடைய ஆளுகள் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும், உங்களுடைய காரியம் இருக்கட்டும் ஆண்டவரே. சர்வத்தையும் நீர் செய்ய போறமைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். இன்றைக்கு அநேக அடையாளம் அற்புதம் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிறீர், அவர்களுக்காக நீர் வழக்காட போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் அல்ல
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.